நாங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக்கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், அவ்வளவுதான். இப்ப பிரஸ் மீட்ல திரும்ப அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த ஆதரவை கொடுத்திருக்கிறோம். கவர்னர் ஆட்சி என்பது ஒருபோதும் வரக்கூடாதுங்கிறத ஒரு எச்சரிக்கையாவே அவர் விட்டிருக்காரு. இதை தாண்டி முன்னாள் முதல்வரும் பாத்தீங்கன்னாக்க ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அமைவதற்கும் புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் இந்த வேலை நடக்கிறதே தவிர இது முழுவதுமாக ஃப்ளோர் டெஸ்டுக்கு வந்து சேருமா அப்படிங்கறதே எனக்கு சிக்கல் தான். ஓகே, இப்ப கவர்னர் உடனே என்ன செய்வார் ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் போவாரா, இருப்பாரா, என்ன நடக்கும்? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, ஆதரவு கடிதங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் கவர்னர் அப்படி இதெல்லாம் தாண்டி போக முடியுமா? 7 மணிக்கு விமானங்கிறது சரியான்ற நடக்க போறதுதான் நடக்குது. வித்யாசாகர் ராவ் செய்ததைத்தான் இந்த அர்லேக்கரும் செய்கிறார். அதனால கேரளாவில போய் இருந்துட்டு இப்பமே விஜய் போனாருன்னா உள்ள ஆள் இல்லைங்கன்னு சொல்லி அங்களுக்கு வாட்ச்மேன் இல்லைங்க அப்படின்னு கை காட்ட சொல்லுவாரு. ஏன் சொல்றேன்னா IUML கடைசி வரல நாங்க திமுகவின் திசை காட்டுதலில் தான் வேலை செய்வோம்னு சொன்னதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஃப்ளோர் டெஸ்ட் கூடு, அதுக்கு அப்புறம் உள்ளது அப்புறம் அதையாவது செய்ய அப்படிங்கிற அளவுலதான் திமுக இதை செய்கிறது. இப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா விஜயினுடைய பட்டாபிஷேகத்துக்கு திமுக உதவி செய்கிறதுங்கிற அடிப்படையில் தான் இந்த சீன் முடிக்கிறது. ஆனால் அதற்கு பாஜக ஒத்துக்கொள்ளாது. இனி அவர் கடிதத்தை ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா கடித சிக்கல் குளறுபடி ஆயிருச்சு. குறிப்பா அதிமுக மூலமா அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு டிஸ்டர்ப் பண்றாங்க. கிட்டத்தட்ட அப்ப கவர்னர் ஆட்சி நோக்கி போதான ஒரு கேள்வி இயல்பா வந்துருது. இல்ல, கவர்னர் ஆட்சியை நோக்கி போக முடியாது. ஏன்னா கவர்னர் ஆட்சி வச்சுக்கிட்டே ஓட்ட முடியாது. அதிமுக பேசிக் கொண்டிருக்காங்க. ஆமா, 37 பேரை கொண்டு வர்றதா இருக்குது. 37 பேர் தான். மொத்தமே 47 MLA, அதுல 37 வந்தாச்சுன்னா எடப்பாடி 10 பேர் தானே இருக்காங்க. என்ன சூனியம் தானா? பெரிய சூனியம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா என்ன சொல்றேன்னு தெரியல, இந்த ஒரு வார காலமாக எல்லாருக்குமே அரசியல் பைத்தியம் பிடித்து விட்டது போல் வெகுஜன மக்களுக்கும் சரி, அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். என்ன நடக்குது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த பேரங்கள், கடிதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு கட்சியின் மீதும் கூட ஒரு பெரிய நம்பிக்கையை வரவழைக்கவில்லை என்ற ஒரு அச்சம் தோன்றுகிறது. அப்படித்தான் போற போக்க பார்த்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வழியாக 4 மணிக்கு விசிக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலைப்பாடு உறுதியா இருக்கிறது. ஆதரவு கடிதத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. இதுக்கிடையே இந்த முஸ்லீம் கட்சி, அதாவது IML பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆதரவோட எண்ணிக்கை 120 தாண்டி கொண்டிருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காதபடி பாத்தீங்கன்னா ஆளுநர் 7 மணிக்கு கேரளா புறப்படுகிறார். என்ன நடக்கிறது? விஜய் CM ஆவாரா, ஆக மாட்டாரா? CM ஆவார். ஆனா என்னுடைய கணிப்புப்படி இந்த கூட்டணி இப்ப 120ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நம்பரை காட்டி ஆக மாட்டார். அதிமுகல பாஜகவின் டைரக்ஷன்ல என்ன நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது நடக்கிற தண்டியும் ஆளுநர் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டார். இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இதை நாம இது மக்களுக்கு புது அனுபவம் இல்லை. 2017 என்ன நடந்துச்சோ அதுதான் இப்பவும் நடக்குது. உங்க கையில பெரும்பான்மை இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்துறதுக்கு தான் அவங்க இப்போ இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ காங்கிரஸ் நிபந்தனைகளோடு, நீண்ட கால திட்டத்தோடு, இடைத்தேர்தல்கள், அதாவது என்னன்னா உள்ளாட்சி தேர்தல், அது போக அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிளானை போட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா.
மத்த கட்சிகளுக்கு வந்து எந்த பிளானும் இல்லை. ஏன் பிளான் இல்லைங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே சிபிஐ சிபிஎம்ல இருந்து அவங்க தெளிவாகவே சொன்னாங்க. அதுக்கு காரணம் ஒரு ஆளுநர் அடாவடி செய்கிறார். நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணாமலேயே அவரே வந்து என் கையில நம்பரை காட்டுங்க, அறுதி பெரும்பான்மையை காட்டுங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரத்தை மீறி முயற்சி பண்றாரு. இது பாஜகவினுடைய உந்துதல் இல்லாமல் வாய்ப்பு இல்லை. அப்ப இது திட்டவட்டமாக பாஜக ஒரு குளறுபடி பண்றதுக்கு முயற்சிக்குது. இந்த முயற்சியை தடுத்தாக வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிதான் விசிகாவும் சொல்லியிருந்து, நாங்க ரெண்டு பேர், அதாவது மத்த ரெண்டு கட்சிகளின் என்ன முடிவோ அதைத்தான் நாங்களும் செய்வோம்னு சொல்லியிருந்தது. என்ன ஒண்ணு அப்படின்னா, இப்போ விசிக அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரையிலும் வந்து விசிக எதுவும் டிமாண்ட் பண்ணுவோம், ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு நானே பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து இது ஆபத்தான ஒரு முடிவு. ஒரு இக்கட்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, பாஜகவின் ஒரு திட்டத்தை அடிக்கிறதுக்கு தான் இப்ப போய் நாம அங்க நிக்கிறோமே தவிர, மத்தபடி இது வந்து ஆட்சி அமைப்பதன் மூலமாக என்ன சொல்றேன்னா, இது ஒரு குறுகிய கால ஒரு 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 எதிர்வினை தான். முழுவதுமாக இந்த ஆட்சி அடுத்த கட்ட நகர்றதே பெரிய கஷ்டம். சரிங்களா? அதனால அந்த இதுக்காகத்தான் IUMLA பாத்தீங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே வந்து நாங்க கொள்கை கோட்பாடுபடி திமுகவோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர்களே இப்ப வந்து கொடுத்திருக்காங்கன்னா, அதோட பொருள் என்னன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அனுமதி இல்லாமல் இது நடக்கல. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் சந்திச்சு தான் அதுக்கப்புறம் இங்க வந்தாங்க. அதனால இந்த அறிவுரையோ வழிகாட்டுதலோ இல்லாம நடக்கல. இது ஏன் நடக்கு அப்படின்னா, எக்ஸாக்டா முதல்வரே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரும்பான்மை கட்சி இருக்கிறதுல மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நீங்க அவர்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டில பெரும்பான்மை பெற்ற கட்சி, அவர்களை நீங்க வந்து ஆட்சி அழைப்பதுதான் நெறிமுறை கடமை. இதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் வந்து அரசியல் செய்றீங்க, அது கூடாதுங்கிற அந்த பிரகடனத்தை எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க வைகோல இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லோரும் சொல்லியாச்சு, கூடுதலாக முதல்வரும் சொல்லியாச்சு. முதல்வர் இன்னும் கூடுதலாக இந்த ஆட்சி வரட்டும், ஆட்சி அமைக்கட்டும்ங்கிற அளவுல பேசிட்டாரு. இப்ப சமீபத்திய இது வந்து விஜயனுடைய ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. இது நாகரீக அரசியலின் உச்சகட்டத்தை போய் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய என்ன சொல்றதுன்னா, ஏற்கனவே இது எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, எந்த கட்சியை வீழ்த்துவதற்காக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி திமுகவை இழிவுபடுத்தித்தான் விஜயே வந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த தீய சக்தியின் உறுதுணையோடு தான் ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு தோற்றாலும் கூட ஸ்டாலின் அவர்களுடைய அந்த இடம் வந்து உயர்ந்துகிட்டே போகுது. அது ஒரு பெரிய, அதாவது இந்த விக்ரமன் படத்துல வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து சின்னராசுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அவரு உயர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனா மக்களுக்கு அது புரியுதா அப்படின்னா நமக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு நடந்தும் அறிவுள்ள, பகுத்தறிவுள்ள, அரசியல் அறிவுள்ள, ஏன் ஏழை எளிய மக்களுக்கு கூட புரியும். சினிமா மோகம் கொண்ட ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு அது புரியாது. சரிங்களா? இப்பவும் இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினது திமுக தான், இவ்வளவு இழுத்தடித்தது திமுக தான் பேசுவாங்களே தவிர, இவ்வளவு குளறுபடிக்கும் காரணம் பாஜகன்னு பேசுவதற்கு அவர்களால் முடியாது. அப்போ இன்னும் இது ஒண்ணு, இது இந்த சினாரியோல இப்ப இருக்குது. இன்னொரு பக்கம் லீமா ரோஸ் அவர்கள் சிவி சண்முகத்தோடு சேர்ந்து 37 பேரை கொண்டு வர்றதா இருக்குது. 37 பேர் தான் மொத்தமே 47 எம்எல்ஏ. அதுல 37 வந்தாச்சுன்னா எடப்பாடிட்ட 10 பேர் தானே இருக்காங்க. பெரிய சூனியம். எடப்பாடியை முடித்து கட்டுவதற்கு அமித்ஷா வந்து இது வந்து நல் வாய்ப்பு. இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அவர் கூட எடப்பாடியார் ஆளுமை அவர் இவர்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருமே கூட்டாக இங்க போய் நிப்பாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. என்ன ஒரு வேடிக்கைன்னா, நான் நேற்று வரை என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எடப்பாடியோடு சேர்த்து கைகுலுக்க வைத்து நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சிவி சண்முகம் கையால நடக்க போகுது அல்லது லீமா ரோஸ் கையால நடக்குமான்னு தெரியல. எனக்கு தெரியல.
ஏன்னா லீமா ரோஸுக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல. ஆனாலும் ம். லீமா ரோஸ் கையால நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த பாஜக மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாட்டில் பேட்டி கொடுக்குறாங்க. அது களம் தாவேகாவும் இறங்கிருச்சு அப்படின்னு அதிமுகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆமா சொல்லி. ஆமா எனக்கு ஒரு தெரிஞ்ச பக்கம் மருமகன், அதிமுகவின் ஒரு இரண்டாவது புரட்சி தலைவி இந்த அம்மா தான் நினைக்கிறேன். அஹ், அஹ். அதிமுகவின் புரட்சி தலைவி நம்பர் 2 இவங்கதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். ஆமா ஓகே. இப்ப எல்லாமே ஓகே. இப்ப கடிதம் கொடுக்காதவங்க கடிதம் கொடுக்க துவங்கி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக கடிதம் கொடுத்தா கூட கவர்னர் என்ன போய் கிளம்பி வருவாரா? கேரளா போயிட்டு இருக்காரு. வருவாரா வரமாட்டாரா? பதவியேற்க வர சொல்லுவாரா? நாளைக்கு 10ஆம் தேதி. இதுக்கு மேல இன்னொரு ரூமர் போய்கிட்டு இருக்குது. என்னன்னா சுமன் சி போன்றவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. இனி வந்து அவர் கடிதத்தை ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா கடித சிக்கல் குளறுபடி ஆயிருச்சு. குறிப்பா கண்டா அமமுக மூலமா அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட அப்ப கவர்னர் ஆட்சி நோக்கி போதான ஒரு கேள்வி இயல்பா வந்துருது. இல்ல கவர்னர் ஆட்சியை நோக்கி போக முடியாது. ஏன்னா கவர்னர் ஆட்சியை வச்சுக்கிட்டே ஓட்ட முடியாது. ஏன்னா ஒரு கட்சி பெரும்பான்மைனா அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கும்போது அதோட நம்பரை வாங்காம செய்யறதுங்கிறது முற்றிலும் ஜனநாயக விரோதம். அந்த பலிபுரட்சிக்குள்ள போக மாட்டாங்க. அது வந்து சிக்கலாகி போடும். அது வந்து பாஜக மேல இருக்கிற கெட்ட பேரை இன்னும் தூக்கிறோம். இப்ப என்னன்னா பாஜகவுக்கு இங்க பேஸ் இல்ல. விஜய் வந்ததினுடைய ஒரு நன்மை என்ன அப்படின்னா பாஜகவே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அதை ஆக்கி விட்டாரு. அதாவது பாஜகவின் முகமூடி அணிந்து ஒருத்தர் இருக்கலாம். இன்னைக்கு சி.வி. சண்முகமோ அல்லது வேற யாரோ அல்லது XYZ அதிமுகவின் பிரதிநிதியா வந்து விஜயோடு கலந்து விஜயும் ஒரு பாஜகவினோட ப்ராக்சியா வேலை செய்யலாமே தவிர நேரடி பாஜக இங்க இல்லை அப்படிங்கிற இடத்த தள்ளியாச்சு. ஒரு சீட்டுக்கு மேல ஜெயிக்கல அப்படிங்கிற அதுல ஒரு சின்ன நன்மை. ஆனா இவர்கள் இணையணும். இப்ப வந்து இவர் யாரு அர்லேக்கரா அக்லேக்கரா அர்லேக்கர் ஆமா விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து அவர் கிளம்பி போறாருங்கிறது ஏற்கனவே நாம பார்த்ததுதான். வித்யாசாகர் ராவ் வந்து எப்படி அவர் வந்து அப்போதும் அவர் பொறுப்பு கவர்னர் தான். வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் கிடையாது. அவர் வந்து ஆந்திராவோட கவர்னர். அவர் ஆந்திராவுக்கு போய் இருந்துகிட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்க. கூவத்தூர்ல இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கும் போது அவர் ஆந்திரால இருந்தாரு. நான் வந்து முன்னாடி சொன்னேன். யாரு இதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்களான்னு தெரியல. இப்போ அர்லேக்கர் கேரளால போய் உட்கார்ந்துகிட்ட போறாரு. சரிங்களா? இப்ப ஆள் மாறுதாங்க. சீன் அதே சீன் தான். சரிங்களா? இப்ப சில ஹாலிவுட் படங்களை பார்த்து நம்ம ஊர்ல படம் தான் அதே படம்டாம்பாங்கல்ல. அதே மாதிரி இது ஹாலிவுட் படம் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஓடுன படம். அதோட 2வது பார்ட். ஆமா அதே படத்தை தூசு தட்டி மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆட்கள் வேறு. அதே மாதிரிதான் நான் சொல்றேன். அப்போ நடந்த மாதிரி கையை பிடிச்சு 2 பேரையும் பிடிச்சு கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி இருக்கு இல்லையா இப்ப நடந்திருக்கிறதுங்கிறது இதுல அதாவது திமுகவின் கூட்டணி கட்சிகளும் செய்திருக்கிற ஒரு கிளவரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் உதவி இருக்குது அப்படிங்கிறது அது வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்போ ஜனநாயகத்தை காக்கணுங்கிறதுக்காக இவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுலையும் பாஜகவின் நேரடி கரத்தை தடுக்க முயற்சித்திருக்காங்க அப்படிங்கிற அளவுலையும் அது மதிக்கப்படும். ஒருவேளை இவங்க யாருமே கை கொடுக்காம போயிருந்தா விஜய் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அங்க ஆதரவு கேட்டிருப்பாரு. இப்ப இந்த ஒரு பக்கம் தான் இருக்கு. அதாவது அதிமுக திசை மட்டும்தான் இருக்கு. இந்த திசை இல்லைன்னு சொல்லியிருந்தா அதிமுக பக்கமோ அல்லது பாஜக விட்ட நேரடியா பேசியோ எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. லாட்டரி குடும்பமே எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு வாய்ப்பளிக்காமல் விஜய் இங்க வந்தாரு, எங்களை தேடி வந்தாரு. அவரு திருமாவளவன் சொல்றதே என்னது அப்படின்னா அவர் நினைத்திருந்தால் அதிமுக பக்கம் போயிருக்கலாம், என்டிஏ கூட்டணி பக்கம் போயிருக்கலாம். அவருடைய நோக்கமே இடதுசாரி கண்ணோட்டத்தோடு வரணும் அப்படிங்கிறது. ஆனா அது எவ்வளவு நாள் செல்லுபடியாகல. அதாவது நான் இந்த வேஷம் போட்டுட்டேன், இதை நான் தக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியை எல்லாம் வேண்டாங்கிறது தான் என்டிஏ உடைய அதுவும் அமித்ஷா உடைய இது. எப்பா ஜெயிக்கிற தண்டின் தான்ப்பா அண்ணா எம்ஜிஆர் பெரியாரு எல்லாமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க ஆள் தான், நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. சரிங்களா? இப்ப ஆனா விஜய்க்கு வந்து இல்ல நான் இங்க இருக்கக்கூடிய அடிமைகளை எல்லாம் இப்படித்தான் ஏமாத்தி வச்சிருக்கிறேன், நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லி வச்சிருக்கிறேன், என்னைய போய் நீங்க இந்த வேலைக்கு சொன்னீங்கன்னா நான் எப்படி பண்றதுன்னு இப்ப யோசிக்கிறாப்புல. ஆனா நடக்க போறது
அதுதான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாங்க பாருங்க இவ்வளவு உதவினோம், விஜய்க்காக கை கொடுத்தோம், இதையெல்லாம் மீறி ஆளுநரை வைத்து குறுக்கு வழியில் பாஜக அத்துமீறுகிறது அப்படிங்கிறத, அந்த அத்துமீறலை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இது உதவும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டெப் முன்னாடி முன்னாடி அவங்க போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க பேக் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது போக விஜய் இன்னும் நெருக்குவாங்க. இந்த நெருக்குதல் எல்லாமும் மக்கள் கண் முன்னாடி வந்து சேரும். அது தற்குறிகளுக்கு புரியுதோ இல்லையோ, நான் தற்குறின்னு தான் சொல்லுவேன். இப்பவும் அவங்க தற்குறி தான். அவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஓட்டு போட்டவனுக்கு அறிவு கிடையாது, ஆதரிச்சவனுக்கு அறிவு கிடையாது. இப்போதும் யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ இருந்து பேசிட்டு இருக்கவன் எல்லா பேருக்கும் அறிவு கிடையாது. சரிங்களா? அப்போ தற்குறிகளை பொறுத்தவரை அவங்களுக்கு புரியாது, ஆனால் மக்களுக்கு புரியும். நாங்க தெரியாதனமா எங்க பசங்க சொன்னாங்க, சாக்லேட் கேட்கிற மாதிரி கேட்டாங்க, கேண்டி அடம் பிடிச்சாங்க, நாங்க என் பேரன் கேட்டான்னு போட்டுட்டேன்னு சொல்ற தாத்தா பாட்டிகள், பையன் கேட்டான்னு சொல்லிட்டு போட்டுறேன்னு சொல்ற அப்பா அம்மாக்களுக்கு நல்லா தெரியும் விஜய் எவ்வளவு மொக்கையாக மொன்னையாக செயல்பாடு. இந்த பிரச்சனையில கூட பாஜகவையோ இந்த ஆளுநரையோ குறித்து எதுவும் எதிர்வினை ஆற்றாமல், நீங்க இதே யோசிச்சு பாருங்க, திமுக என்ன பேசியிருக்கிறோம், பாஜக RSS இறங்கிட்டு களத்துல மறைமுகத்துல இருந்து மோடி அமித்ஷா ஆட்டி வைக்கிறார்கள் அப்படின்னு வளைர்ந்து பேசுவாங்க. அதை அப்படியே அம்பலப்படுத்துவாங்க. இவங்க அம்பலமே படுத்த மாட்டேங்கிறாங்களே என்ன, அப்ப பயந்து நடுங்குறாங்க, அச்சப்படுறாங்க. இன்னும் கூடுதலா திமுக மேல குற்றஞ்சாடுறதுக்கு தயாரா இருக்காங்களே தவிர பாஜக மேல குற்றஞ்சாடுறதுக்கு துளி அளவுக்கு கூட இவர்களுக்கு தெம்பு திராணி இல்ல. இந்த நிலைமையில ஆட்சி அமைச்சாலுமே சிக்கல் தான். சரிங்களா? அதனால பாஜகவை குற்ற கூண்டில் ஏற்றுவதற்கு, பாஜகவின் கிரைம் ரேட்டை ஏத்துறதுக்கு இவர்கள் இன்னும் கொஞ்சம் உதவி அதாவது விஜய்க்கு உதவுவதன் மூலமாக அதனுடைய அந்த கொடூர முகத்தை காட்டுவதற்கு வேலை செய்கிறார்கள். இதை நான் அப்படிதான் பார்க்கணும். நான் விசிக மேலேயோ அல்லது ஏன் சொல்றேன்னா, IUML கடைசி வரல நாங்க திமுகவின் திசை காட்டுதலில் தான் வேலை செய்வோம்னு சொன்னதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஃப்ளோர் டெஸ்ட் கூடு, அதுக்கு அப்புறம் உள்ளது அப்புறம் அதையாவது செய்யு அப்படிங்கிற அளவுலதான் திமுக இதை செய்கிறது. இப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா விஜயினுடைய பட்டாபிஷேகத்துக்கு திமுக உதவி செய்கிறதுங்கிற அடிப்படையில் தான் இந்த சீன் முடிக்கிறது. ஆனால் அதற்கு பாஜக ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல அப்போ எப்படியோ 120 தாண்டிடுச்சு. இதுக்கு மேல அதிமுக அதுக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி இயல்பா வந்துருது இல்ல. அப்ப ஒரு முதல்ல அறிவிப்பெருமானை நிரூபிக்கிறதுனால விஜயோட முதல் தட்டா இருக்குது. அது முடிஞ்சிடும். சுமன் சி ராமன் சொல்லிட்டாருங்கிறீங்க. சுமன் சி ராமன் மட்டும் இல்ல, பல பேர் இருக்கிறாங்க. இவரு குருமூர்த்தி இருக்கிறாரு, கோலாகல சீனிவாஸ் இருக்கிறாரு, அதே மாதிரி நம்ம பத்ரி சேஷாத்ரி இருக்காரு. இவர்கள் எல்லாம் இந்த விஷயத்துக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு இருப்பாங்க. இது போக நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இந்த ஐடியா எல்லாம் ஒரு அக்குமுலேட் ஆகும். அந்த ஐடியாவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. டிடிவி தினகரன் கேஸ் கொடுத்திருக்கிறாரு. விஜய ஒரு 420ங்கிறாரு. விஜய 420னே சொல்றாரு. இவரா தூய சக்தி ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அவமக்களை பண்றாரு, இது தூய சக்தியா, இதுதான் ஒரிஜினல் தீய சக்திங்கிறாரு. அப்ப இது எல்லாம் வச்சுக்கிட்டு விஜயை நெருக்குவார்கள். இன்னொன்னு அவர்கள் நினைத்தார்கள்னு சொன்னா, விஜயினுடைய கட்சியில இருந்தே ஒரு 4 MLA உருவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த விஜய் கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடு இருக்கா? நீங்க மற்ற மாநிலங்கள்ல என்னங்க நடந்துச்சு? நீங்க நான் என்னமோ இங்க நடந்த சொல்றேன். நாகாலாந்துல என்ன நடந்துச்சு, மிசோரம்ல என்ன நடந்துச்சு, அல்லது எங்க சொல்றது மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு, இங்க என்ன சொல்றது எல்லா பக்கத்துலயும் அதான் நடந்தது. மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு, பீகார்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது. சுபேந்த் அதிகாரியை வச்சு இப்ப சுபேந்த் அதிகாரி எப்படி வந்தாரு? சரிங்களா? இன்னைக்கு முதல்வர் அவரு. இன்னைக்கு மம்தா பானர்ஜியை காலி பண்றதுக்கு அவர் கட்சியில இருந்து உருவிட்டு வந்தவர் தான். அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பாஜகவுக்கு. நீங்க அந்த மேஜிக் நம்பருங்கிறீங்க. நீங்க இன்னொரு கேள்வி இருக்குது. 107 தான் கையில இருக்குது. நீங்க எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு 2 சீட்ல அதுல 1 குறைச்சாச்சு. 107
அதுபோக சபாநாயகர் ஓட்டு போட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஃப்ளோர் டெஸ்ட்ல ம், சபாநாயகரை உன்னை குறைக்கணும். நீங்க 120 தான் இப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 119 120 வருது. அதுலயும் ஆமா. ஒண்ணு குறையும். ம், இப்ப இவங்க ஏங்க எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவை எடப்பாடி நினைச்சாருன்னா, அதாவது எம்எல்ஏ அத கேண்டிடேட்ட தாவேகா ம், கேண்டிடேட்ட விரட்டி விட்டுட்டு ம், 2வது ஆளையும் விரட்டி விட முடியும்னா ம், எடப்பாடி ம், அதை செய்வாரு. பாஜக செய்ய வேண்டியது இல்ல. நீங்க ஏன் பாஜக சரி. கிட்ட போறீங்க? 2 ம், பேரை புடிச்சு உனக்கு என்னடா வேணும், எவ்வளோடா வேணும் அப்படின்னு புடிச்சு வச்சாலே போதும், முடிஞ்சு போச்சு. ரீ ம், எலெக்ஷன் அது இன்னும் சிக்கலுக்குள்ள கொண்டு போய் மாட்டிரும். ஏன்னா எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாருன்னு கிடையாது. இல்ல ரீஎலெக்ஷன் வந்து அது விஜய் தானே சாதகம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. விஜய்க்கு உண்மையிலே விஜய்க்கு தான் சாதகம். ம், விஜய்க்கு தான் சாதகம். அதை பத்தி அவங்களுக்கு அக்கறையா? ம், அவங்களுக்கு அதெல்லாம் அக்கறை கிடையாது. அந்த ரீ எலெக்ஷனுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ம், அப்படிலாம் கொண்டு போக மாட்டாங்க. விஜய் நெருக்கடி கொடுப்பாங்க. இப்ப வச்சுக்கிட்டு இப்ப இந்த அந்த கவழ்கிற நிலையில இப்ப என்ன சொல்றீங்க? ம், இப்ப ம், இப்ப இதை தொடுங்க. இந்த வில்லன்கள் சொல்லுவாங்கல்ல, ஒரு பையனை கழுத்தை பிடிச்சு வச்சுட்டு இப்ப சொல்லு. இப்ப ம், விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, விஜய் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அம்மாவெல்லாம் கட்டி போட்டுட்டு இப்ப சொல்லு. ம், விஜய் வந்து நான் இங்கதான் இருக்கேன் சிஎம் சார்னு அப்ப டயலாக் பேசினாரு. இப்ப டயலாக் பேச முடியாது. இதான் ம், ஒரிஜினல் அரசியல். நீங்க அங்க பேசிக்கிட்டு டயலாக் தான். ஏன்னா அங்க நாகரீக அரசியல்னு சொல்லி உங்களை இந்த கேஸ்ல, அதாவது 41 பேர் கொலை கேஸ்ல, அந்த விபத்து கேஸ்ல உங்களை கைது பண்ணாம கூட பாத்துக்கிட்டுச்சு திமுக அரசு. ஆமா. ஆனா பாஜக அப்படிலாம் பாக்காது ராஜா. ம், ம், பாஜக வந்து ஒரு இன்ஜின் மாதிரி, கையை விட்டீங்கன்னா நறுக்கி அது பாட்டு தூர தள்ளிடும். அதுக்கு மேல நீங்க ம், அதுல ஈவி இறக்கத்தெல்லாம் பார்க்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுதான் உண்மையான கிளைமேக்ஸ் சீன். இப்போ வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு நீங்க வீடியோ விடுங்க. ம். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மோடி சார் நான் இங்கதான் இருப்பேன், பனையூர்ல தான் இருப்பேன். ஒழுங்கா என்னை வந்து என் ஆட்களை என்னை விட்டுருங்க. நிச்சயமா. என்னை ஆட்களை த்ரெட்டன் பண்ணி பார்க்காதீங்க. சொல்லி பாருங்க பாப்போம். அது ம், நடக்கத்தான் போகுது. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சால்வ் ஆகிட்டு அப்படின்னு. நான் வந்து மோடி அமித்ஷா மீது நம்புகிறேன். நான் பாசிசத்தை நம்புகிறேன். அதோட பொருள் என்னன்னா, அதனுடைய தன்மையை நம்புகிறேன். அது இப்படித்தான் இயங்கும். ம், ம், திமுக செய்கிற அரசியல் கிளவரான அரசியல். தன்னுடைய ஆதரவாளர்களை ஆலோசனை பண்ணி அனுப்பியே உதவி செய்வது என்பது இந்த பாஜகவின் கொட்டத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு, இதனுடைய கொடூர முகத்தை மக்களுக்கு காட்டுவதற்கு இது சரியான நகர்வு. மத்தபடி இது ஒரு வெற்றிக்கான நகர்வுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. இப்ப கவர்னர் உடனே என்ன செய்வாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் போவாரா? இருப்பாரா? என்ன நடக்கும்? எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. ஆதரவு கடிதங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் கவர்னர் அப்படி இதெல்லாம் தாண்டி போ முடியுமா? 7 மணிக்கு வந்து விமானங்கிறது சரியான்றேன். அதாவது நான் முதல்ல சொன்னதைத்தான் மறுபடியும் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கோம். முடிஞ்சு போச்சு. என்ன ஓகே. சொல்றதுன்னா, நடக்க போறதுதான் நடக்குது. வித்யாசாகர் ராவ் செய்ததைத்தான் இந்த அர்லேக்கரும் செய்கிறார். அதனால கேரளாவுல போய் இருந்துட்டு இப்பமே விஜய் போனாருன்னா உள்ள ஆள் இல்லைங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற வாட்ச்மேன் வந்து இல்லைங்க அப்படின்னு கை காட்ட சொல்லுவாரு. அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. ஏதோ நடக்க போகுது. அவர் நேரா கேரளா போயிடுவாரு கன்ஃபார்ம். அதுல மாற்றுக்கிறது இல்ல. இங்க டிவி காரங்க எல்லாம் எதுன்னா முதல்வர் ஆகிறார் விஜய், முதல்வர் ஆகிறார். இவனுக்கு இவங்க என்னன்னா பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல. இவன் பட்டாசு வெடிக்கிறா. டிவி காரனுக்கு டிஆர்பி எல்லாத்தையும் அப்படியே, அதாவது கிரிக் மேட்ச் வந்து அப்படியே ரொம்ப பரபரப்பா போனுச்சுன்னா யாருக்கு லாபம்? டிவி காரனுக்கு தான் லாபம். ஆமா, வெடி வெடிக்கிறவன் யாரு? அவன் முட்டாள் ரசிகன். நடக்கிறது மேட்ச். டிவி காரனுக்கு லாபமே தவிர டிவிக்கு லாபம் இல்லைங்களா? டிவிக்கு லாபம் இல்ல. வெடி வெடிக்கிறவன் யாரு? அவன் முட்டாள் ரசிகன். அவன் ரசிகன். அவங்க நடக்கிறது மேட்ச் பிக்சிங்கடா. மேட்ச் பிக்சிங் நான் சொல்றது வந்து இங்க போனவர்கள் மேட்ச் பிக்சிங் பண்ணல. மேல இருந்து அமித்ஷா பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்க அண்ணன் ஜெயிச்சதே மேட்ச் பிக்சிங்ல தான் நான் சொல்றேன். மிஷின்ல சூடு வைக்காமல் அமித்ஷா, மோடியினுடைய தயவு இல்லாமல் விஜயால் ஒருபோதும் ஜெயித்திருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வந்து பிரஸ் மீட்ல திருமா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த ஆதரவை கொடுத்திருக்கிறோம். கவர்னர் ஆட்சி என்பது ஒருபோதும் வரக்கூடாதுங்கிறத ஒரு எச்சரிக்கையாவே அவர் விட்டிருக்காரு. இதை தாண்டி முன்னாள் முதல்வரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். எப்படி இல்ல, பாக்கலாம்? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாங்கள் எதிர்க்கட்சியாக வேலை செய்ய போறோம்னு சொல்லிட்டாரு. விஜய்க்கு ஆதரவுன்னு அதான் இந்த ட்வீட் அதைத்தான் மென்ஷன் பண்ணுது. நாங்கள் அமையவிருக்கிற அரசுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற ஒரு பொருளும் அதுதான்.
திருமாவர்கள் வந்து ஏன் இங்க சேர்ந்திருக்கிறாருங்கிறது நம்ம வந்து விமர்சனத்துக்குள்ள கொண்டு போக வேண்டாம். பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் இந்த வேலை நடக்கிறதே தவிர இது முழுவதுமாக ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வந்து சேருமா அப்படிங்கறதே எனக்கு சிக்கல் தான். அப்படிங்கிறது ஆனா எனக்கு அவசர அவசரமா போய் விஜய் வந்து இப்ப அவசர அவசரமா போய்கிட்டு இருக்காரு கவர்னர் பாக்குறதுக்கு. இல்ல கவர்னர் இன்னைக்கு சந்திப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு சந்திக்க முடியாது. அப்படியா? விஜயை ஆனா சந்திக்க போய்கிட்டு இருக்காரே. மாட்டார். போயிட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க. நீங்க வேணா பாருங்க. இல்லைதான். ஓகே, ஓகே. சரிங்களா? பொறுத்திருந்து ஓகே, ஓகே, ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட யோசனை ஒருவேளை மக்கள் பேப்பரை கூட வாங்கிட்டு உள்ள வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. நீங்க ஓ, ஓ, ஓ. அது அப்படி அது வாய்ப்பு. சாத்தியப்படுமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வாங்க மாட்டாரு. கிளம்பிடுவாரு. ம். ஓகே, ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வந்து என்ன சொல்றது? அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி, வியப்புக்கு மேல் வியப்பு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியல இப்போ வரைக்கும். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. உங்களின் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல் அறக்கிறது நேரம் வைக்க நன்றி சார். நன்றி.